அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தோம் என்றால் யாழ்ப்பாணம் நல்லூர் தான் நிற்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா கிட்டுப்பூங்கால இங்கே வந்து சங்கிலியன் சிலை இருக்குது. இந்த சங்கிலியன் சிலைக்கு பின்னாலே பார்த்தோம் என்றால் தொழில்துறை திணைக்களம் நல்லூர் உற்சவகால வர்த்தக சந்தை என்று ஒரு வர்த்தக சந்தை, அதாவது இந்த உள்ளூர் உற்பத்திகளுக்கான வர்த்தக சந்தை தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் உள்ள போய் என்னென்ன வகையான உற்பத்திகள் இருக்கிறதெல்லாம் பார்த்து கொள்ள போகிறோம். அது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நல்லூர் சீசனுக்கு வந்து இந்த வர்த்தக சந்தை வந்து இந்த கிட்டுப்பூங்கால வந்து போட்டுக்கொள்றவ. அதாவது நல்லூர் முன்பக்கத்தால் நாங்கள் பெருத்துறை வீதியால் வேறு இருக்க அந்த சங்கிலியன் சிலை பக்கத்துலேயே வந்து அந்த இது வந்து நுழைவாயில் இருக்கும். நீங்கள் உள்ள போய் பார்த்து பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே உள்ளூர் உற்பத்திகளாக வந்து மிளகாய் தூள்கள் இருந்தாலும் சரி, சத்து மாக்கள் இருந்தாலும் சரி, நிறைய வகையான பொருட்கள் இருக்கு. வெள்ளுப்பாக்கள் எல்லாமே இருக்கு. நிறைய உற்பத்தியாளர்கள் உள்ள இருப்பினும் இப்போ வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லூர் சீசன் வந்து கிட்ட வந்து ஒரு முடிகிற காலம் வந்து இப்போ வந்து 12ஆம் திருவிழா, இன்னொரு கிட்டத்தட்ட 13 திருவிழாக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து இங்கே வந்து நிற்கிற வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு கொண்டு போகணும், நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னாலும் சரி, இல்லாட்டி உங்களை இங்கே தேவைகளுக்கு பாய்க்கணும்னு சரி, இங்கே வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நிறைய இடங்களை தேடி எழுதும் பார்க்க இங்கே வந்து இங்கண்டா வீட்டை வந்து கதைச்சு தொகையாதும் தேவை என்றாலும் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போகிற நேரங்களில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை விட இன்னொன்று சொல்லணும்னு வந்து பார்த்தோம் என்றால் இந்த உள்ளூர் உற்பத்தியில் வந்து ஒரு வளமையாக வந்து கிட்டுப்பூங்கலாம் வைக்கிறவ சன நடமாட்டம் வந்து மேலே வந்து இங்கே ஆக்கள் வரது குறைவாக இருக்கு. வேண்டாம் நிறைய பேர் வந்து அங்கத்தை கடைகளோட நின்று இங்கே வந்து எங்கள் ஆக்களுக்கு வந்து வாங்குறது வந்து சரியான ஒரு குறைவாக தான் இருக்கும், ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்றால் அதுலேயே அப்படியே அங்காலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிடும். நிறைய பேர் வந்து இதில் வந்து நின்று பார்த்து வாங்குற அந்த இது வந்து சரியான ஒரு குறைவாக இருக்கும். அதை வந்து நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கள் உற்பத்தியில் வளர்க்கணும். நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறவ எங்கள் உற்பத்தி காணொலி போடும் கொண்டு, ஆனால் அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது நடக்கிறவான்னு சொன்னால் சொல்லலாது. அதில் வந்து எங்கள் உற்பத்தியில் வளர்க்கணுன்றதால வந்து நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கிக்கொள்ளணும்ன்றதை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உள்ள போய் என்ன காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காணொலிக்கு போகும். நீங்கள் நல்லூரால் வர்றீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சங்கிலியன் சிலை இருக்கு. அப்படி இதில் பார்த்தோம் என்றால் போட்டுருவாங்க தொழில்துறை திணைக்களம். அதில் தானாண்டு கண்டு யோசிக்கல, அந்த தீனாண்டு இது வந்து ஒட்டினது வந்து கலந்து வந்துடுது. தொழில்துறை திணைக்களம் வடமாகாணம் நல்லூர் உற்சவகால வர்த்தக சந்தை என்று போட்டுருது. நல்ல ஒரு ஓலையில், அதாவது இந்த பாயில் வந்து நல்ல ஒரு டிசைன் பண்ணி போட்டிருக்குது. பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட எங்கள் யாழ் ஆட்டுப்பால் சவர்களம் அதில் எல்லாமே இங்கே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா உள்ளே போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன இதில் வந்து விலைகள் இருக்குது, அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இங்கே நாங்கள் இதில் பார்த்தோன்னே எங்களை பாட்டு போது எங்களை முன்னுக்கு பார்த்தோம் என்றால் நல்ல ஒரு மட்பாண்ட பொருட்கள்லாம் இருக்குது. அதில் ஆட்கள் இல்லை. நாங்கள் வந்த நேரம் உங்களை சும்மா நார்மலாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இந்த விலைகள் தெரியாது, நார்மலாக காட்டிக்கொள்கிறேன். முன்னுக்கு தொங்க ஒரு அலங்காரங்கள் வந்து மண் அந்த தண்ணி வச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் குளிர்மையாக இருக்குது தண்ணிகள். இந்த கூசாக்கள்லேருந்து தண்ணி போத்தல்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. இதை வந்து அநேகமாக இந்த காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்க வந்து சில நேரம் மாக்கள் நிற்கலாம். இந்த வெல்கம் போட்டுகள் மண் சட்டிகள் எல்லாமே இருக்குது பாருங்க, உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த சட்டிகள் கறி சாட்டுற சட்டிகள் வந்து சகலமே இருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் எங்களை ரெண்டாவது பார்த்தோம் என்றால் நல்ல ஒரு பனையோலையும் வச்சு ஒரு பாரம்பரிய முறை இங்கே பாருங்க ஆட்டுப்பால் சவர்களம் அதெல்லாம் இருக்கு. எங்கள் அண்ணா நிற்கிறார், அண்ணாட்ட சாதிச்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்க, உற்பத்தியில கம்பெனியை பற்றி. ஸோ இது வந்து ஸ்லோவா கம்பெனி. ஓகே. ஸோ ஜால் ரிச்சுவல்னு சொல்லி பிராண்ட் நேம். நம்மளோட கோட் மில்க் சோப், கோட் மில்க் ஷாம்பு, கோட் மில்க் க்ரீம். ஸோ அதே மாதிரி வந்து பம்பிங், அவகாடோ, காஃபி, அடுத்து வந்து தைலம் சோப்புன்னு சொல்லி வெரைட்டியான இது செய்கிறது. ஓகே ஓகே. இது வந்து சோப்பா? ஓ, ஷாம்பு சோப் பார். ஸோ இது வந்து என்னதுக்குண்டா இப்போ நரைமுடி, இளநர, அடுத்து வந்து செம்படை அதுகளுக்கு. ஸோ இது வந்து ஹேர் க்ரௌட் ஆயில். ஓகே. ஸோ ரபிட் ஆயில் மீன்ஸ் பிளட்ல செய்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ப்ரொசஸ் 4லேருந்து 5 மாதம் வந்து ப்ரொசஸ் டைம் எடுக்கும். அடுத்த இது வந்து நேச்சுரல் ஹேர் டை பவுடர். ஸோ பிளாக் கலருக்கு நல்ல ஒரு சாக்குல வந்து அந்த பேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்கானிக் கான்செப்ட். பழங்காலத்து ரிச்சுவல் முறையில் ரிச்சுவல்னா அந்த ஓல் சித்தர் முறையில் வந்து முறையில் தயாரிக்கிறது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து இது தைலம், இந்த கடி, கிரந்தி, அலர்ஜிக் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இது இருக்குது. மெயின் இன்கிரிடியன்ட் வந்து தொட்டாச்சினிங்கு. தொட்டாச்சினிங்கில் தான் கூட அந்த இதுகளுக்கு கீழாகும். இது வந்து காஃபி, பியர், குடிக்க பியர் இருக்குன்னா காஃபி, பியர், சினமோன், அடுத்து வந்து சாக்கோ போட்டு செய்கிறது. முகப்பெருக்கு இப்படி தேய்ச்சி கழுவுறதா? ஆமாம். ஓகே ஓகே. மற்ற இது என்ன? இது வந்து எங்களோட மாம்பழம் இருக்குன்னு.
மாம்பழத்தோல்ல செய்யற டிசைன். ஓகே டிசைனுக்கு செய்திருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி என்னென்ன மாம்பழம் அந்த உள்ளுக்கு இருக்க சீட்ஸ் எடுத்து கோட் மில்க் நெய் எடுத்து சியா பட்டன் போட்டு க்ரீம் செய்யறது. ஸோ இது வந்து நைட்ல தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு. ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிரைட் ஆகும் நேச்சுரல் வேயில், கெமிக்கல் போடுற மாதிரி. அடுத்து வந்து முடி கொட்டுறவங்க, அடுத்து சொடுகு பிரச்சனை, முடி வந்து இந்த ஷைனிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோட் மில்க்ல செய்யற ஷாம்பு. இது ஃபர்ஸ்ட் டைமா இந்த இலங்கையில் செய்திருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். யாழ் இல்லை. ஓகே. கோட் மில்க்ல செய்த ஷாம்பு. உண்மையிலே இதுல சொல்ல போனா அந்த எங்களுக்கு சைட் ஒர்க் வர்ற நட்டு நாங்கள் கிரீமா பாக்கிறோம். பார்க்க இது இயற்கையான செய்த பொருட்கள் இருக்கிற சைட் ஒர்க். நீங்க ஸ்டோர்ல பார்க்கவே தெரியும். இது நல்ல ஒரு இயற்கை முறையில நிறைய அப்படியே டிசைன் பண்ணி இருக்குது. ஸோ இது வந்து சேல்ஸ் பண்றதுதான். ஓகே. இது ஐடியா வந்து அங்க ரோடு சைட்ல இருக்குமா புல்லுகள். ஓகே ஓகே. காஞ்ச புல்லு எரிப்பாங்க இல்லாட்டி வயலோரங்கள்ல. ஓகே. அந்த புல்லுல எடுத்து டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அடுத்த வந்து இந்தியாவில் இருக்குது வெரைட்டியான இப்போ செகண்ட் குவாலிட்டின்னு சொல்றது பட்ஜெட் குவாலிட்டி சோப்பு. ஓகே. இதுண்ட ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ். ஸோ அதுண்ட ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்றது. ஸோ அது கொஞ்சம் ஹை பிரைஸ். இது வந்து எல்லாரும் வந்து நேரா வந்து உங்கள்ட்ட கதைச்சு பார்த்து அவங்களோட ஸ்கின் இதை பார்த்து கொடுக்கலாம். மெயின் இப்போ அடுத்தது வந்து இருக்கு டொங்கி மில்க்ல செய்யற சோப் ஐட்டம். ஓகே. ஸோ அது இன்னுமே எக்ஸ்பென்சிவ். ஓகே. கழுதப்பால் எடுத்து அதுல செய்யறது. அடுத்து வந்து நாங்க இந்த சென்ட் ஆயில்கள் வச்சிருக்கிறோம். சென்ட் ஆயில் வந்து ஆல்மண்ட் ஆயில்ல மெயினா. இது மல்லிகைப்பூவில் என்னென்னா காரணம் ஆல்கோஹால் இதில் வேற இதில் ஆக்ட் பண்ணி இருக்கு. எங்க ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் வேற மாதிரி டார்க்னஸ் ஆயிருக்கு. இது ஆயில் வந்து அப்படி இல்லை. இது வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு ஏருக்கு காது பின்னுக்கு வந்து ரோலிங் பண்ணி விட்டு இருக்கும். இப்போ ட்ரெஸ்ல பட்டுச்சுன்னா 8 hours. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஓமத்திரவியம். இது கருந்துளசி, கப்ரவல்லி, வெத்திலை, ஓமம், சுக்கு இதெல்லாம் போட்டு கையால அமில போட்டு இது செய்யறது. ஸோ இது கேஸ்ட்ரிக் செமிபாடி இல்லை அடுத்த கட்டி சளி உள்ளவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இது காட்டு தேன், காட்டு கொம்பு தேன். வெரி ரேர் எனக்கு கிடைக்கிறது, வெரி ரேர். ஸோ 4 வந்தது, ஆர்டர் வந்தது 1 வைக்கிறது. எத்தனை போத்துலாண்ட மாதிரி வருமா? இது ஒரு போத்துலண்டா 750 ml. 750 ml. ஓகே ஓகே. இதுல வந்து நிறைய இயற்கையான இருக்குது. இது பனங்கட்டியா? இது வந்து பினாட்டு, பழைய பினாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் லைட்டா தானே இருக்கும். இது டார்க் கலர்ல இருக்கு. இது ப்ரோசஸ் வந்து அப்படி செய்யிட்டு காய வைக்கிறது. அந்த அடுப்புக்கு மேல வைப்பாங்க. சுருட்டு கோயில என்ன அது அந்த கோயிலைய காய வைக்கிற மாதிரி இது மேல தொங்க வைக்கணும்னா அந்த காய்ஞ்சது எல்லாம் வந்து அந்த இயற்கையான முறையில செய்து சிலது வந்து இயற்கையான முறையில பேக் பண்ணிருக்கேன். என்ன ஓகே. இப்ப இதெல்லாம் இயற்கையான முறையில மற்ற வந்து இன்னொன்று கேட்கணும்னா இப்ப நீங்கள் இந்த நல்லூர் முடியும் வரைக்கும் இங்க இருப்பீங்க. அந்த டைம்ல ஆக்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இதை தாண்டி மற்ற நாட்கள் உங்களை பெற்றுக்கொள்ளணும் என்றால் சுண்டுக்குள்ளே தான் எங்களோட ஷோரூம் இருக்கு. ஓகே. அங்க நேரா வந்து விசிட் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். ஷோரூம் இருக்குது. அங்கதான் மேனுஃபேக்சர், அங்கதான் செய்யறது எல்லாம் ஹேண்ட்மேட். ஸோ இது எங்களோட விசிட்டிங் கார்டு. ஓகே. உங்களோட நம்பரும் இதுல இருக்குன்னு அதுல அண்ணன் நம்பரை காட்டிக்கொள்றேன். இப்ப வெளிநாட்டுக்கு எது ஏற்றுமதிக்கு உங்கள்ட்ட கால் பண்ணி கழிச்சா அனுப்பி கொள்ளலாமா? எந்த கண்ட்ரி அவங்களோட ப்ரோசஸ் தேவை என்ன மாதிரி சகல டீடைல்ஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து அவங்க ஆர்டர் சொன்னாங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் சொல்ல வேணும். ஓகே. அப்ப நீங்க ரெடி பண்ணலாம். என்ன ஹாஃப் பேமெண்ட் வந்து முதல் தர வேணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் அப்படி செய்துட்டு நமக்கு இதாகிடுச்சு. அப்போ அந்த இதால வந்து சில பேர் வந்து ஓமன் சொல்லிங்கன்னா நீங்கள் 2 மாதம் மினக்கட்டு செய்ய கடைசியில் வேணான்னு சொல்லி ரோ மெட்டீரியல் ப்ராசஸ். அப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டை கதைச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து ட்ராயிங் அதெல்லாம் வச்சிருக்குது. அதிலே மாக்கள் நினைக்கிறேன் நார்மலாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வந்தீங்கன்னா நேராக வந்து பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த பனைசார் உற்பத்தி அந்த பொருட்களும் இருக்குது. அதாவது நீத்துப்பட்டி மற்ற இடியப்பத்தட்டுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. அங்கே பாய் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கதைச்சு பெற்றுக்கொள்ளலாம். 3லேயும் வந்து ஆட்கள் இல்லை. இப்போ நாங்கள் இந்த கரைக்கு பார்த்துட்டு அப்படி அங்காளி கரையை உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். ஓகே. அப்படி இங்கால ஒரு ஸ்டோலுக்கு வந்துட்டோம். இங்கே அண்ணா நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே. உங்களோட உற்பத்திகளை பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் அப்போ உடனே உணவுகள் தயாரித்து கொடுத்தோம். லைவ் கிச்சன் மாதிரியே. ஓகே. அதில் வந்து சத்தான சாப்பாடு எல்லாம் உடனே தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே. மற்றது இப்போ கூடுதலாக சைவ சாப்பாடு தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வகையான சாப்பாடு உங்கள்கிட்ட இருக்கு? இங்கே வந்து நாங்கள் இப்போ சைவ சாப்பாடுன்னு சொல்லிக்கல நிறைய மரக்கறியோடு
ஓகே சோறு கறி கறி தனித்தனியா சமைச்சு கொடுப்போம். பார்சலா பெற்றுக்கொள்ளலாம். பார்சலாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆர்டருக்கும் பெற்றுக்கொள்ளலாம். அதோட சோடிஸ் ஐட்டங்கள், ரோல்ஸ், வடை, பனங்காய் பணியாரம் போன்ற. தச்சமயம் பனங்காய் பணியாரம் மட்டும் இருக்கு. பனங்காய் பணியாரம் மட்டும் இருக்கு பாருங்க. அதை விட ரோல்ஸ், வடை, வடை, மற்ற சத்துமா, முட்டமா, வேப்பம்பு வடங்கள், அனைத்து உற்பத்திகளும் எங்கள்கிட்ட இருக்குது. இது என்னது? இது சுண்டங்க வத்தல், சுண்டங்காய் வத்தல். சுண்டங்காய் வத்தல். ஓகே, இது ஒரு பாக்கெட். இது 1/4 கிலோ பாக்கெட்டா? இது 100 கிராம். 100 கிராம். என்ன விலை வரும்? இது 200. ஓகே. அடுத்து எள்ளு, என்ன கருப்பு எள்ளு, தோல் அந்த இடிச்சது விளக்கி அரிச்சு கிளஞ்ச. ஓகே. இப்ப நாங்கள் சர்க்கரை எல்லாம் பனங்கட்டி போட்டு சாப்பிடலாம், இடிச்சு சாப்பிடலாம், சும்மா சீனி போட்டு சாப்பிடலாம். இது வந்து 250 கிராம் வந்து 300 ரூபாய்க்கு இருக்கு. அது வந்து இவ வந்து இடிச்சு காய வைக்க வேண்டிய தேவை இல்லையோ, விளக்க வேண்டிய தேவை இல்ல, சுத்தப்படுத்தி வச்சிருக்கு. இது வந்து வடகம், வேப்பம்பு வடகம். ஓகே. இது வந்து எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. ஓகே. இது எவ்வளவு? 100 கிராமா? 100 இல்ல, இது வந்து 50 கிராம். 50 கிராம். இதுவும் வேப்பம்புவா? எல்லாம் வேப்பம்பு வடகம். அப்படி இங்காலையும் பார்த்தோம்னா பலாப்பழம் இருக்குன்னு. பலாப்பழம் என்ன விலை மட்டும் போகும்? இதுல வந்து எல்லாம் 500 ரூபா. 500 ரூபா. சின்ன பழமண்டா 200 300 ரூபா. ஓகே ஓகே. அதை விட வந்து இப்ப உங்கள்ட்ட உணவுகளும் வந்து வேற களைச்சு போய் வெறின ஒரு டீ குடிக்கணும், வடை ஒன்று சாப்பிடணும், இங்க வந்து சாப்பிடலாமோ. ஏன்னா மக்களுக்கு மலிவான விலையில தான் நாங்கள் தரமான உணவை கொடுத்துருக்கிறோம். டீ 60 ரூபா, பிளேன் 40 ரூபா, ரோட்ஸ் எல்லாம் 50 ரூபா. 50 ரூபா. வடை எல்லாம் 50 ரூபா தான் மக்களுக்கு. எல்லாமே 50 ரூபா 60 ரூபா. எங்கள்ட மக்கள் வந்து தரமான உணவை சுட சுட வேண்டி சாப்பிடுவோம்னு ஒரு கொள்கையோட நாங்கள் இந்த உள்ளூர் உற்பத்தியை தொடர்ந்து பயணிச்சு கொண்டு இருக்கோம். எல்லா உள்ளூர் உற்பத்தி கண்காட்சியில உங்களை காணலாம். லைவ் கிச்சன் மாதிரி ஒன்று செய்வீங்களா? ஓகே. அதை விட அந்நாட்டே உற்பத்திகளும் இருக்குது. தொழிலெல்லாம் கொண்டு வரீங்க, இதை கொண்டு வரல. ஓகே. அதாவது தொடர்ந்து இப்ப நீங்கள் வந்து நல்லூர் முடியும் வரைக்கும் நிப்பீங்க. அதை தவிர வேற யாரும் ஓர்டருக்கு இப்ப எங்களுக்கு செய்து தரணும், இப்ப வடைகள் தரணும், ரோல்ஸ்கள் சுட்டு வாங்கணும், உங்கள்ட்ட போயிட்டு கொள்ளலாம். எங்க தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ண நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு கொடுப்போம். அந்த சாப்பாடு பாசலும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அதை வந்து இப்ப வேணுமா ஒரு தொகையா ஒரு ரோல்ஸ்கள் வேணும்னா எத்தனை நாளைக்கு உங்களுக்கு சொல்லணும்? ஒரு நாளைக்கு முதல் நாள் சொன்னா நாங்க அடுத்த நாளைக்கு கொண்டு கொடுப்போம். ஓகே. உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? 077 96 88 227. இந்த நம்பரை தொடர்பு கொண்டா இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஓகே. நன்றி. அடுத்து வந்து நாங்கள் பழக்கப்பட்ட அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். சரஸ்வதி தயாரிப்புகளே. ஓகே. உங்களோட உற்பத்தியில பற்றி சொல்லுங்க அக்கா. என்னுடைய உற்பத்தி வந்து சத்துமா இருக்குது. இதான என்னுடைய ஆரம்ப உற்பத்தியும் கொஞ்சம் பிரபலமா இருக்கிறது. இது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டா? 1/2 கிலோ. என்ன விலை வரும் சத்துமா? 1/2 கிலோ 640. நேரடியா வந்தா நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பேன். டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பீங்க. மற்ற வந்து இந்த சத்துமாக்கள்னு சொல்லி ஒரு தொகையாவும் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப வெளிநாட்டு ஆக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதை கொண்டு போகணும்னா பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு தேவையோ சொல்லி எங்களுக்கு சொன்னால நேரடியா கேட்டாலும் கொடுப்போம். பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. தாண்டி இது அரிசிமா, வெள்ளை அரிசிமாவா? இது வந்து வெள்ளை அரிசிமா, வெள்ளமா கலக்க தேவையில்லை. இது டல் அடிக்கிறது. அப்ப அதால கொஞ்சம் புட்டு நல்லா சாஃப்டா வரும். பஞ்சு கூட இருக்கும். இங்கால வந்து மிளகாய் தூள். இது எங்கட மல்லி கோப்பி, பாரம்பரிய சுக்கு கோப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு டப்பாவுலயும் இருக்கு, பேக்கெட்லயும் இருக்கு. பேக்கெட் அதாவது ஒவ்வொரு விலை. சில பேருக்கு வந்து இது நாங்க கொண்டு போக கஷ்டம், நாங்க இப்ப சுகேசுக்கு வந்து பேக்கெட்ல வச்சு கொண்டு போய் வெளிநாட்டுக்காரங்க இது வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்ல அவை என்ன விருப்பத்தின்படி சில தெரிவு செய்யலாம். சின்ன பேக்கெட் ஒவ்வொரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு வச்சுக்கிறோம். அடிச்சு வச்சுக்கிறீங்களா? இப்ப 80 ரூபாய்க்கு இருந்து 80 ரூபாயில ஒவ்வொரு விலைக்கு வருது. ஓகே. இது சத்துமாவா? சின்ன பேக்கெட் சத்துமா 3-4 விதமா அடிச்சு வச்சுக்கிறோம். ஒரு விலைக்கு 1 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ எல்லாம் அடிச்சு வச்சிருக்கு. இது 150 ரூபாய். அது குறைஞ்சது இப்போ 2 பேர் தவிர ஒரு தொகையாண்டா அதுக்கு நீங்க பேக் பண்ணி கொடுப்பீங்க. பேக் பண்ணி கொடுப்போம். ஓகே. அடுத்து இது வந்து சரக்கு தூள், அந்த பத்திய தூள்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கூட அந்த பிரெக்னன்ட் இருக்கிறாங்க, குழந்தை பெத்தாக்கள் வைக்கணும். உரைப்பு சாப்பிடாதாக்கள் சாப்பிடலாம். ஓகே. இது என்ன விலை வரும்? இது வந்து 500 ரூபா. 500 ரூபா. இப்ப வந்து அந்த மீன் கறிக்கும் போடணும் அப்படின்னு சொன்னா உள்ளிய போட்டுட்டு மீன் கறிக்கு போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். சில பேர் கொஞ்சம் தூளை சேர்த்துட்டு வைக்கணும். அதாவது எந்த விருப்பத்துக்கு உரைப்பு தேவை என்ன கேட்டேன் சாப்பிடலாம். மற்றபடி மீன் கறிக்கு கூட பாவிக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள். என்ன விலை போகுது இப்ப மஞ்சள் தூள்? இது மஞ்சள் தூள் 500 ரூபா போட்டுருக்காங்க. ஒவ்வொரு போத்துல நிறைய பொறுத்தது. மஞ்சள் தூள் விலைகளும் வந்து அதிகம். அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட்ல ஒரு விலைக்கு பெரிய பேக்கெட். நாங்கள் சொல்ற சாதாரண நாக்கள்ல இருந்து ஒரு வசதியான நாக்கள் வரைக்கும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட களிமாண்டு ஒன்று இருக்குது. இது உளுந்தும் அரிசியும் போட்டு செய்யறது. உடனடியா சாப்பிடலாம். என்னன்னு சொன்னால் தேங்காய்பாலும் சீனியும் போட்டு கரைச்சி போட்டு உடனே கிண்டுறதுதான். அப்ப அந்த ஈஸியான வேலையில தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கூடுதலா பாரம்பரிய முறைப்படி இதை தாண்டி வேற உற்பத்திகள் இருக்கு. முட்டம்மா இருக்குது, நிறைய உற்பத்திகள் இருக்குது. இப்ப குறிப்பிட்ட சிலது மட்டும் இப்ப சீரகத்தூள், மிளகுத்தூள் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா தூள் வகையிலும் செய்யலாம். அதை விட இப்ப நாங்கள் என்ன ஆரம்பம் மண்டடியா பிசினஸ் கொஞ்சம் வராதான அப்ப வேலை கொண்டு வந்தாலும் பேக்கெட்டுகள் நிறம் மாறும். அதனால நாங்கள் கடைசி இடையில கொண்டு வருவோம்.
மற்ற வந்து நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கள் இருக்கு இதுகள் என்ன மாதிரி இது வந்து எங்களை அந்த பக்கத்துல என்ன உற்பத்தி பிள்ளை செய்யறா அவன் இப்ப நாங்கள் வந்து சேர்ந்து செய்யறோம் செய்யுங்களா அவன் உற்பத்தி பார்த்தோம்னா சின்ன பேக்கள் தான் இருக்குன்னு அவன் குட்டி பேக்கள் எல்லாம் 200 ரூபா 150 ரூபா அதை விட வந்து கீட்டேக்கள் எல்லாம் செய்யறான் நல்ல வடிவான கீட்டேக்குகள் எல்லாம் வித்தியாசமான பேனையோட மேல இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கீட்டேக்குகள் இதெல்லாம் பேனை எல்லாம் என்ன விலை வரும் வந்து 200 ரூபா தான் இந்த கீட்டேக்குகள் சேர்ந்து வரல 200 ரூபா அப்படி வரும் இந்த நம்பர்ஸ்ல எழுத்துல வரும் விரும்பின மாதிரி சில பேர் போட்டோஸ் வச்சு செய்யுங்கன்னு சொன்னா அதுவும் வச்சு செய்து கொடுக்கும் இதெல்லாம் ஒரு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் 250 ரூபா 200 ரூபாய்க்குள்ள வரும் அது சிரட்டையில தானே சிரட்டையில கிட்டத்தட்ட அந்த ஒரு இது மாதிரி இருக்கு பதக்கம் மாதிரியே செய்யுது இது என்ன விலை வரும் இதுகள் வந்து 600 ரூபா ஓகேங்க இது வந்து தோலோட சேர்த்து செய்யறா சிரட்டை தான் ஓகே இது 600 ரூபா தான் இது சிரட்டையில செய்யறதுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கல நிறைய இதுகள் இருக்குது பாருங்க காட்டிக்கொள்றேன் வந்துட்டு முயற்சியும் தானே இப்ப தந்தன் இதால செய்யறோம் கீட்டேக்கள் இங்க ஃபுல்லா நிறைய இருக்கு ஆங்கிலத்துல பாருங்க பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வண்ணாத்து பூச்சி எம் டிசைன்கள் நல்லா இருக்கு நிறைய டிசைன்கள் இருக்குது சந்திரன் மாதிரி இருக்குது நிறைய வித்தியாசமா இருக்கு எல்லாமே வந்து 250 ரூபா அந்த விலைகளுக்கு தான் போய்க்கொள்ள தானே முருகன் படம் அடிச்சதெல்லாம் இருக்கும் வந்து தேடி எடுக்கலாம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ என்ன டிசைன்ல வேணும் மேடம் அவன் செய்து கொடுப்பா வந்து செய்திருக்கலாம் நீங்கள் வந்து அதுல வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற பேக்கள் இருக்கு நல்ல பேக் கடையை கொண்டு வரக்கூடிய மாதிரி பேக்கள் ஹேண்ட் பேக் எல்லாமே இருக்குது இதெல்லாம் என்ன விலை வரும் ஹேண்ட் பேக் எல்லாம் பொதுவா எல்லாம் 800 900 1000 அதாவது ஒவ்வொரு குவாலிட்டி கேட்ட மாதிரி ஓகே ஓகே மற்ற வந்து இப்ப உங்களோட உற்பத்தி சரஸ்வதி தயாரிப்புகளுக்கு தானே வேற இப்ப கடைக்கு வேற இல்ல வெளிநாட்டுல இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் உங்களோட உற்பத்திகள் வெளிநாட்டுக்கு பெற்றுக்கொள்ளணும் இல்லாட்டி வெளி மாவட்டத்துல பெற்றுக்கொள்ளணும்னா உங்க போன் நம்பர் சொல்லுவீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 07 50 45 87 60 ஓகே நீங்க எடுக்கலாம் இங்க உள்ளாக்கள் எடுக்கணும்னா கூடுதலா அம்மாஜியில சஞ்சீவி என்ற கடை இருக்கு சாப்பாடு கடை உள்ளுக்க சின்னவேலி அங்கே எடுக்கலாம் அல்லது ஆரியோட சந்தையில கற்பகத்தில அந்த கடையிலயும் எடுக்கலாம் அதை விட மேலதிகமா உங்களுக்கு நீங்கள் அங்கே இருந்து வர போறீங்கன்னு சொன்னா சில பேர் கால் பண்ணிட்டு தங்களோட உறவுகளை அனுப்பி பாசல்ல போடுங்கன்னாலும் போடும் அது உங்களோட தேவையல் என்ன தேவை என்றதை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொருளை நாங்கள் எடுத்து தருவோம் நாங்க செய்தும் தருவோம் மற்றது நீங்கள் 100% வந்து நாங்கள் கலப்படம் இல்லை பாரம்பரிய முறைப்படி நேச்சுரலா நாங்கள் இயற்கையா செய்யறோம் அதால இது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா எங்களோட ஆசையும் பயணமும் இதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னா நாங்க விரும்புவோம் நன்றி எங்கால அம்மா நிக்கிறேன் வணக்கம் அம்மா உங்களோட தயாரிப்புகளை பற்றி சொல்லுவீங்களா இந்த தயாரிப்பு இந்த கெல்த்தி உற்பத்தி என்று சொல்லி கரணவாயில இருந்து செய்யறோம் மிளகாத்தூள் எங்கட வீட்டு முறையிலேயே தயாரிச்சு செய்யறது இறைச்சி கூடு வகை எல்லாமே சேர்த்து செய்யறது நீங்க என்னத்துக்கும் பாவிக்கலாம் இது வந்து 400 கிராம் பேக்கெட் இருக்குன்னு பத்திய சரக்கண்டு குழந்தை பிறந்தவை குமராயினவை இல்ல யாரு மல்சர்காரர் எல்லாருமே சாப்பிடலாம் பச்சைய தூள் இது கோப்பி இது நாங்களே தயாரிக்கிறது வீட்டுல கோப்பி தூள் இது ஒடியல்மா கூழ் காய்ச்சல் இது புழுக்கொடியல்மா புழுக்கொடியல்மா குழச்சி தேங்காய் சீனி போட்டு குழச்சி சாப்பிடலாம் சாப்பிடுற மாதிரி தேங்காய் இது வந்து இந்த சத்துமா பாருங்க இது வந்து சிறுதானிய சத்துமான்னு சொல்லி திணை வரகரிசி கம்பு அதோட சேர்த்து பயறு உளுந்து கடலை பச்சை கடலைன்னு 13 வகையான சிறுதானியம் போட்டு செய்யறது எல்லாம் போட்டு செய்யறது கஜு பாதாம் எல்லாம் போட்டு சீனி எல்லாமே சேர்த்து உடனே சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கு இது வந்து 500 கிராம் 600 ரூபா உடனே சுகர்காரருக்கு சீனி தேங்காய் சீனி சேர்க்காமலும் கொடுக்குறது புழுக்கொடியல் இருக்கு 1 கிலோ 800 ரூபா 1 கிலோ 200 ரூபா இங்கல வடகம் இது வேப்பம்பு என்ன விலை வரும் இந்த பாக்கெட் இது 200 ரூபா சின்ன பாக்கெட்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே மற்ற நீங்க இந்த ஒடியல் மாவு சின்ன பாக்கெட்டுகள் பெரிய பாக்கெட்டுகள் எல்லாமே இத தாண்டி வேற என்ன உற்பத்தி வேற தம்பி நாங்க யார் கேட்டாலும் கல்யாண வீட்டு பலகாரங்கள் ஓகே வடை ரோல் அதுகளும் கொடுக்குறது மற்றது முட்டைமா செஞ்சு கொடுக்குறது என்ன கேட்டாலும் எந்த பலகார வகையோ இல்ல எந்த மா வகையோ பனாட்டோ என்ன நீங்க பலகாரம் சொல்லிக்க என்ன மாதிரி வீட்டை போய் ஆர்டருக்கு செய்து கொடுப்பீங்களா நீங்க ஆர்டர் எடுத்து போய் செய்யற இல்ல நீங்களே செய்து கொடுப்பீங்க தொகையா கேட்டாலும் செய்து கொடுக்கலாம் தொகையா கேட்டாலும் செய்து கொடுக்கலாம் இது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுண்டாலும் அந்த சத்துமா கூடுதலான மல்லிகோப்பி அது மல்லி சுக்கு வேர்க்கம்பு
சின்ன சீரகம் அது போட்டு மட்டும் செய்யறதால நிறைய பேர் அதை வாங்கி விரும்பி குடிக்கிறது. சுக்கு கோப்பின்னு சொல்லுவாங்களே, அது கூடுதலா எனக்கு நல்ல மாதிரி போறது. வாங்கினவே திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி. இப்ப நீங்க எவ்வளவு வந்து இப்ப நல்லூர் முடியும் வரைக்கும் இருப்பீங்க, தாண்டி உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். உங்க போன் நம்பர் சொல்லுவீங்களா? 076 724 68 28. ஓகே, இந்த நம்பரை தொடர்பு கொண்டா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த லேபிள் எல்லாத்துலயுமே நம்பர் வந்து இருக்கு. இதுல நம்பரை காட்டி கொள்றேன் பாருங்க. இந்த நம்பரை பார்த்து நீங்க தொடர்பு கொண்டா நம்மகிட்ட பலகாரங்களோட இருக்காலும் சரி, இதில் வாங்க வந்தாலும் சரி, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி அம்மா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியில பற்றி சொல்லுங்களேன். எங்களோட உற்பத்தி வடகங்கள். ஓகே, டிஎஸ்கே பல்பொருள் தயாரிப்புகள் நம்ம. ஓகே, இதுல வந்து வடகம். இது வந்து என்னது? வேப்பம்பு வடகம். வேப்பம்பு வடகம். இது வாழைப்பத்தி. இது வாழைப்பத்தி, அது வேம்பு. ஓகே, இதுல வந்து எவ்வளவு கிராம் பேர்? 1 கிலோவா? 1 கிலோ. 1 கிலோ 1000 ரூபாய். அது மாதிரி இதுவும் அப்படித்தானே? அதே விலைதான். இது அந்த சுண்டங்காயோ? சுண்டங்காய் வத்தல். வத்தல். கத்தரிக்காய். இது பாவக்காய் வத்தல். பாவக்காய் வத்தல் இருக்கு. ஒரு நேம் சைஸ்கள் மாற மாற விலைகள் மாறுபடும். என்ன அது? இது முட்டமா. முட்டமா வந்து இது 1/4 கிலோ பாக்கெட்டா? 1/4 கிலோ 500 ரூபாய். 1/4 கிலோ 500 ரூபாய். அதுல வந்து சின்ன பாக்கெட் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் தானே? அவை விரும்பினவே மாதிரி பெற்று கொடுக்கலாம். இது வந்து புறக்கன்மா. புறக்கன்மா. இது விலை 350 ரூபாய். நான் குறைச்சு கொடுப்பேன். மற்றது அந்த தனி உளுத்தம்மா இருக்கு. அது குழந்தைகளுக்கு தனி உளுத்தம்மா, குழந்தைகளுக்கு வேண்டி களிக்கு அதுகள் பாவிக்கிறது. கூடுதலா விரும்பி வாங்குறவங்க. மற்ற ஊறுகாய் இருக்கு. இது தக்காளி தானா? தேசிக்காய். தக்காளி என்ன வந்துட்டு தேசிக்காய் இருக்கு. வேற ஊறுகாயும் இருக்கு அவங்கள்ட்ட. தேசியம் உள்ளி ஊறுகாய் போட்டாங்க. அது கொஞ்ச நாள் போன உடனே அது இந்த பதங்கள் பிழைச்சதுன்னா அதெல்லாம் பாவிக்கிறீங்களா? இது வந்து கோப்பி. என்ன இது? கோப்பி. மல்லி கோப்பி இருக்கு. இங்கால மஞ்சள் தூள் இருக்கு. அதை விட இந்த இனிப்பு வகையிலும் இருக்குன்னு. இது வந்து என்ன சொல்ற, அந்த சீரக மிட்டாய் தான். என்ன பள்ளி மிட்டாய் நாங்க கூட அந்த கூட சீரகத்துல போட்டு செய்யறது. சின்ன வயசுல நாங்க சாப்பிட்ட மிட்டாய். மற்ற அந்த இது பொரியன இதெல்லாம் மிட்டாய் என்ன வரும் பாக்கெட் எல்லாம்? 50 ரூபாய் சின்னங்களுக்கு. ஓகே, மற்ற வந்து கடலை பாக்கெட் இருக்குது. உள்ளி முறுக்கு மோர் மிளகாய் சின்ன பாக்கெட் பெருசும் இருக்குது, சின்னனும் இருக்கு. என்ன விலை வரும் இது? 1/4 கிலோ. 1/4 கிலோ 600 ரூபாய். 600 500 ரூபாய் கொடுப்பேன். கஸ்டமர் ஏத்த மாதிரி விலை. இதை தாண்டி வேற என்ன உற்பத்திகள் உங்கள்ட்ட இருக்கு? பலகாரங்கள் செய்யறாங்க. இந்த சகனங்கள் செய்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இதை தாண்டி உங்கள்ட்ட ஆர்டர் பெற்றுக்கோனா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? டிஎஸ்கே உணவு உற்பத்தி, உடிவில் 077 91 91 113. ஓகே, இந்த நம்பரை தொடர்பு கொண்டா பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாடுகளுக்கு பொருட்கள் அனுப்பி கொள்வீங்களா? வெளிநாட்டுக்கு நாங்களே அனுப்பல. எங்களோட கஸ்டமர் வந்து வாங்கி அவங்க அனுப்புறாங்க. வேற வேண்டாம், சொந்தக்காரங்க அனுப்பி வாங்கி நாங்கள் நேரடியா செய்ய. ஓகே, நன்றி அக்கா. சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்கால வந்து எல்லாருமே அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும் விடிஎம் உற்பத்தியில என்ன வளமையா காணொலி போடுறது. உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். எங்களோட ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட் இருக்கு. அது பலகார ஐட்டங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா ட்ரை ஃபுட்ல பாத்தீங்கன்னா பனசாந்த உற்பத்தி புழுக்கொடி எல்லாம் இருக்கட்டும். மற்றது என்ன விலை வரும் இது? இது வந்து 400 ரூபாய். 400 ரூபாய் வரும். 1/4 கிலோ பாக்கெட்டா? ஆமா. மற்றது மோர் மிளகாய் இருக்கு. ஓகே, மோர் மிளகாய் உப்புரப்பெல்லாம் கணக்கா இருக்கும். ஓகே, இது வந்து வித்தியாசம் வந்து சைஸ்கள், அதாவது 1/4 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்டுகள் இருக்கு. இது 1/4 கிலோ பாக்கெட். ஓகே, 1/4 கிலோ பாக்கெட். மற்றது தட்டு வடைகள் இருக்கு. தட்டு வடைகள் இருக்கு. கோக்கிஸ் இருக்கு. மற்ற தேசிக்காய் ஊறுகாய் இருக்கு. ஓகே, மற்றது வந்து கச்சா பிஸ்கட். பிஸ்கட்டும் செய்றீங்க என்ன? ஆமா. ஓகே, இது வந்து என்ன விலை வரும்? 100 ரூபாய். ஓகே, இங்க பார்த்தோம்னா வடகம். என்ன வடகம் இருக்கு? வடகம் வந்து சைஸ்ல வந்து பாக்கெட் இருக்கு. அதை விட இது சின்ன பாக்கெட் மிளகாய். ஓகே, அடுத்து இங்க இது என்னது? பனம்பெல்லம். பெனங்கட்டி. ஓகே, அந்த முட்டாச்சில இது என்ன? ஆமா. ஓகே, இது என்ன விலை வரும்னா? இது 600 ரூபாய். 600 ரூபாய். ஏன்னா நிறைய பேர் வந்து இது தேடி திரியிறாங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினலா இதை எடுக்கணும்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1/4 கிலோ 600 ரூபாய். ஆமா. அடுத்து இது புழுக்கொடியல் மா இருக்கு. ஒடியல் மா இருக்கு. ஒடியல் மாக்கள். அடுத்தது பெனங்களி. பெனங்களி இப்போ உண்மையிலே இதை வாங்கி நாங்கள் இப்போ பெனங்காய் பனியாரம் வந்து சீசன் இல்லாத டைம்லயும் சாப்பிடணும்னா இதை வாங்கி சாப்பிடலாம். சும்மா குடிக்கலாமா? கரைச்சும் குடிக்கலாம். நாங்கள் பானமாக வந்து நாங்கள் பாய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நல்லெண்ணெய். நல்ல சுத்தமான மரிச்சிக்கு நல்லெண்ணெய். ஒரு போத்தில் என்ன விலை வரும்? இது வந்து 1300 ரூபாய் விற்கிறோம். 1300. மருத்துவ எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். மரிச்சிக்கு நல்லெண்ணெய். இதை தாண்டி உங்கள்கிட்ட வேறு என்னென்ன உற்பத்தி பற்றி? இதை தாண்டி நாங்கள் கீரை வகை அரிசி மாக்கள், மற்றது கோசரி ஐட்டங்கள் எல்லாமே செய்கிறோம். ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொருளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் நாங்கள் அவங்களை திருப்தி செய்யக்கூடிய மாதிரி தரமான விதத்தில் செய்து கொண்டிருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு இந்த மெசேஜ் ஒன்று சொல்லி கொண்டிருக்கணும். என்னென்னா, எங்களோட சூரியாந்தி தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. இப்போ தற்பொழுதும் அது பூத்த நிலைமையில இருக்கு. அப்போ அதை வளமையாக ஒவ்வொரு முறையும் வந்து அந்த பாடின அப்புறம் வந்து அதை மிஸ் பண்ணிட்டு மட்டும் ஃபீல் பண்ணுறாங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எத்தனை நாளைக்கு இன்னும் எடுத்துக்கொள்ளலாம்? அது இன்னும் ஒரு
ஒரு 5 நாளைக்கு தான் 5 நாளைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது வந்து அண்ணாண்ட தோட்டம் தான் ஒரு ஃபேமஸான அந்த அராலியில் இருக்கிற முருகன் கோயில் முன்னாடி. ஓகே. அந்த தோட்டம் வந்து நீங்கள் பார்த்து போய்க்கலாம். உங்களோட தொடர்பு கொள்றேன் இப்போ இந்த உற்பத்திகள் வெளிநாட்டுக்கு பெற்றுக்கொள்ளணும் இல்லை சரி இப்போ சூரியன் தோட்டத்தை பற்றி காய் கொண்டு தொடர்பு கொள்றேன் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? 077 10 10 558 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அதை வந்து தொடர்பு கொண்டு அந்த கழிச்சு அதுக்கேற்ற கட்டணங்கள் இருக்கு தானே, அதை கட்டணத்தை மக்கள் லைட்டாக சொல்லி விடுங்க. சூரியானி தோட்டத்துக்கு நீங்கள் நூலவாய் கட்டணம் வந்து 100 ரூபா தான். 100 ரூபா. மற்றபடி ப்ரோசன் வீடியோ ஷூட் எடுக்கிறாங்க ஃபோன் பண்ணி தொடர்பு பண்ணி மற்றது அது எங்களோட எப்படின்னு நாங்கள் வார வருஷத்துல இருந்து அந்த எங்களோட சூரியாந்தி எண்ணெயும் எங்களோட கம்பெனியில் ஒரு ப்ராடக்டாக இருக்கு. ஓகே, அந்த விதையை வச்சு எண்ணெயும் உற்பத்தி செய்யப்படுங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி செய்த அப்புறம் தான் அந்த விலைகள் நாங்கள் காணொலியை வந்து திருப்பி ஒருக்கா காட்டிக்கொள்கிறேன். ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, அப்படி எங்களை பக்கத்தில் பார்த்தோம் என்றால் கீட்டேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி செய்யறதுக்கா? நாங்கள் இது ட்ரெஸ்ஸிங்ல செய்யறாங்க. ஓகே, இது வந்து கிறிஸ்டியன்ஸ் விரும்பக்கூடிய மாதிரி சிலுவைகள் இருக்குது, காதலர்கள் கொடுக்குற மாதிரி ஐதியம் ஐ லவ் யூ என்று போட்டது. இது வந்து இயற்கையான பூ. ஓகே, இயற்கை பூவா? இது இயற்கை பூ. ஓகே ஓகே. இப்ப ஒரு ஆட்களுக்கு வந்து ஒரு பூவை வந்து ஒரு நினைவா வச்சு கொள்ளணும்னு சொன்னா அந்த கிஃப்ட்கள் அந்த பூக்கள் நினைவு இருக்கணும் அப்படி செய்யலாம். அத வந்து பெரிய பிரேமாயும் நாங்க செய்து கொடுப்போம். ஓகே, இது வந்து இப்ப சாம்பிளுக்கு சின்னனா வச்சிருக்கீங்க. இதே மாதிரி இப்ப காதலர்கள் அந்த கிஃப்ட் எதுவும் வச்சுக்கிறேன்டா இப்படி சின்னனா செய்து. இதுவும் இயற்கை பூ தானே? இதெல்லாம் இயற்கை பூ. ஓகே, நல்லா தெரியுது, அப்படியே தெரியுது. ஃபுல்லா ரெசின்ல செய்தேனே? ரெசின்ல செய்து. இது வந்து கிளிப்பா? இது வந்து சாரி ப்ரோ. சாரி ப்ரோச். ஓகே, இது வந்து ரெசின்ல என்ன கையால செய்தானே? இதுவும் கையால ரெசின்ல தான் செய்றாங்க. ஓகே, எல்லாமே இந்த சாரி ப்ரோச் இதயத்துலயும் இருக்கேனே? ஓகே ஓகே. இது பெரிய சாரி ப்ரோச். ஓகே, பெரிய சைஸ்ல சாரி ப்ரோச் இதயத்துல இப்ப 3 இதயம் சேர்ந்த மாதிரி. இது வந்து ரெசின்ல வாத்த முத்து. ஓகே, நல்லா இருக்கு மேல இது. ஓகே ஓகே. அப்படி இது அந்த இது தோடா? இது தோடு, இது பட்டன் தோடு. பொதுவா இதுல என்ன விலையில இருந்து வேறுமாக்கா? இது வந்து நாங்க 250 ரூபா கொடுக்குறோம் பிரேஸ்லெட். ஓகே, இது அந்த இது கையில போடுறது. கையில போடுறது. ஓகே, 250 ரூபா. அது வந்து இது வந்து புக் மார்க். புக் மார்க். ஓகே, இது என்ன விலை? 250 ரூபா. அலிஸ்பேண்ட் 250 ரூபா. அடுத்து இது வாசா? இது வந்து நாங்க கையாலேயே மேக் பண்ணுவோம். ஓகே, ரெசின்ல செய்த வாசனை. இது என்ன விலை வரும்? இது 1000 ரூபா. 1000 ரூபா. மற்ற இந்த சின்ன இதுகள் சாரி ப்ரோச்கள்? இந்த சின்ன ப்ரோச் எல்லாம் 100 ரூபா. 100 ரூபால ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே 100 ரூபா. இதுல ஹீட்டேக் ஐட்டங்கள் இது 250 ரூபா. 250. இதுலயும் இருக்கு என்ன ஹீட்டேக் ஐட்டங்கள் நிறைய? இது 150 ரூபா. இந்த நம்பர் போட்ட ஹீட்டேக் இனிஷியல் வந்து 100 ரூபா. 100 ரூபா நம்பர்ல லெட்டர்ஸ் போட்டேனே? ஓகே, எல்லா லெட்டர்ஸுமே எடுக்கலாம். மற்றது உங்களுக்கு ஏதாவது பேர்கள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் போட்டோஸ் வைக்கணும். இதுல போட்டோஸும் வச்சுக்கலாம். இதுல நாங்க போட்டோஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம். ஓகே, பேர்கள் அடிக்கணும். இப்ப சாம்பிளுக்கு நான் செய்து அது இருக்குது, இன்னும் முடிக்கல, காட்டுறேன். ஓகே, இப்ப சாம்பிள் இப்பதான் செய்து கொண்டு இருக்கிறேன். முடிக்கல. ஓகே ஓகே. இப்போ கிறிஸ்டியன்ஸ் விரும்பலாம். எங்களை பார்த்த வேண்டாம். இங்கே இதில் சிவன் இது இருக்குது. ஹிந்துஸ் வந்து இப்படி அதே மாதிரி இப்போ அம்மாண்ட இங்கே நல்லூரும் இருக்கு. நல்லூர் கோயில் இருக்குது. இல்லை அம்மாண்ட ஃபோட்டோ இல்லை வேறு யாரும் நினைவாக வந்து அதே ஃபோட்டோக்கள் வைக்கிறனாலும் சரி, பேர்கள் வைக்கிறனாலும் சரி வச்சுக்கொள்ளலாம். கல்யாண மாலை இருக்குது, அதை வச்சா விட ஃபோட்டோஸ். ஓகே, அந்த ஃப்ரேம் பண்ற மாதிரி பெரிய ஃப்ரேம் செய்து கொள்ளலாம். பெரிய ஃப்ரேம் செய்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. அதெல்லாம் என்ன விலையில இந்த வேறுமாக்கா?
அவியல் தாரத பொறுத்து இப்ப பிரேம்ட சைஸ் இருக்கு தானே இப்ப சின்ன சைஸ் என்ன இல்ல சின்ன சைஸ் ஒரு 1500ல அதுல ஸ்டார்ட் ஆகி விலை கூடி கொண்டு போகும் ஓகே ஓகே ஃபுல்லா வந்து ரெசின் வர்க்ல இருக்கு இங்கல பேக் ஐட்டங்களும் இருக்குனே அது நாங்க தான் செய்றோம் ஓகே அது என்ன விலை வரும் இது ரெசின்ல செய்றோம் சும்மா ஒரு சிம்பிளா இருக்கு தானே சின்னல இருந்து பெருசு வரைக்கும் போகுதானே என்ன விலை அந்த பெருமாக்கா இது 150 ரூபாய் 150 இதுல வந்து வெள்ளையில இருக்குனே வெள்ளையில அந்த ரெஸ்க்கு மேட்சிங்கா பெட்டு கொள்ளலாமா ஓகே ஓகே இங்க இருக்கு பாருங்க சோடி 150 ஓகே இங்க இந்த சின்ன இதுகளுங்க வந்து காட்டி இருந்தாங்க அப்படி வந்து நிறைய இருக்கு இங்க எல்லாம் பேக்கெட் பண்ணிருக்கேன் அந்த கீடைக்கு பேக்கெட் பண்ணி இருக்குது இங்க அந்த கைக்கு போற மாலைகள் எல்லாமே பேக்கிங்ல இருக்கு நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து இப்போ நீங்க நல்லூர் முடியும் வரைக்கும் இங்க இருப்பீங்க தானே இதை தாண்டி உங்கள்கிட்ட ஆர்டர்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா 077 255 60 14 ஓகே இது வந்து விளான் ரெசின் ஐட்டம் ஓகே இதால ஸ்கூல் பேக் செய்றேன் மற்ற இன்னொன்று இதுல கேள்வி என்னன்னா இப்போ யாரும் கடைக்காரர் இது வாங்கி விற்க ஆசைப்பட்டா வந்து தொகையா பெற்றுக்கொள்ளலாம் தொகையா பெற்றுக்கொள்ளலாம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டா பெற்றுக்கொள்ளலாம் என்ன ஆர்டர்ஸ் தந்தா 1 வீக்குக்குள்ள நாங்க கொடுப்போம் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே அப்படி எங்களை வந்து பேக் ஐட்டங்கள் என்ன இது என்ன சின்ன பிள்ளைங்க பேக் தானே சின்ன பிள்ளை நல்ல ஒரு ஷைன் லுக்கா இருக்கு இது என்ன விலை வரும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் நாங்க அங்காலே பார்த்துட்டோம் மற்றது ஹேண்ட் பேக்குகள் இதுகள் இதெல்லாம் 700 ரூபாய் 700 ரூபாய் அந்த விலையில வரும் இந்த சின்ன காசு வைக்கக்கூடிய மாதிரி பேக் தானே அது எப்படி பெரிய இந்த டீச்சர்ஸ் மேர் வந்து இல்லாட்டி பிள்ளைகளை டியூஷனுக்கு கொப்பி ஊத்தாங்க கொண்டு வர மாதிரி இருக்கும் சின்ன பென் பேர்ஸ்கள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்ன விலைகள்ல வரும் இதெல்லாம் 200 ரூபாய் இந்த பேர்ஸ்கள் 100 ரூபாய் 100 ரூபாய் ஓகே இந்த இப்படி குட்டி பேர்ஸ் எல்லாம் 100 ரூபாய் 100 ரூபாய் அதே மாதிரி இது 100 ரூபாய் 100 ரூபாய் ஓகே அப்படிங்கல பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் கூட அந்த பென் பேர்ஸ் எல்லாம் 200 ரூபாய் 200 கிளியர் பேக் மாதிரி இருக்கும் அது நீங்க பாத்து மற்ற இது வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறது ஓகே என்ன விலை வந்து இது 500 ரூபாய் 500 ரூபாய் இதுவும் லஞ்ச் பாக்ஸ் பேக் தான் கொஞ்சம் பெருசு ட்ரிங்க் பாட்டிலும் சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கலாம் சாப்பாடும் ட்ரிங்க் பாட்டிலும் ஒரே இதா வச்சுட்டு போகிறதுக்கு கேட்டோம் அதே மாதிரி மேக் பண்ணி ஓகே இது என்ன விலை வரும் இது 700 ரூபாய் 700 மற்ற ஸ்கூல் பேக் செய்யறாங்க தற்சமயம் இல்ல அது வந்து 100ல இருந்து 500 வரைக்குமே நாங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆர்டர் கேட்ட மாதிரி தண்டிக்கொள்ளலாம் மற்றது இது வந்து சும்மா ஓகே இதன் பொருட்கள் வாங்குறேன்டா மார்க்கெட்டுக்கு கொண்டு போக இதுவும் அதோட சேர்த்து அதே நம்பருக்கு கால் பண்ணா பெற்றுக்கொள்ளலாம் தானே இதுதான் என்னுடைய மெயின் ப்ராடக்ட் இப்ப தற்போது அது வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க பேக்ல மேரமே தொகையா வேணும் என்றால் அதே நம்பர் முதல் வந்து அக்கா சொன்ன நம்பருக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற உடுப்பு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஓகே அவ தச்சமே இல்லையானே ஹெர்னி டெய்லரிங்னு சொல்லி வட்டுக்கோட்டையில இருக்கிற அவாண்டே ஓகே ஓகே அந்த அக்கா தெரியும் ஓகே சின்ன பிள்ளையோட போறேன் இதெல்லாம் பொதுவா என்ன விலைகள் வரும் தெரியுமா இது வந்து 800 ரூபாய் 850 ரூபாய் அந்த விலைகள்ல வரும் இது 1000 ரூபாய் இல்லையென்றால சும்மா நாங்கள் நார்மலா உங்களுக்கு காட்டிக் கொள்றோம் நீங்கள் வந்து அக்கான தொடர்பு நம்பர்கள் காணொலிகளை போட்டிருப்பேன் அவன நம்பர் தெரியுமா தெரியும் நான் சொல்றேன் நம்பர் வந்து 075 312 94 67 ஓகே அவன நம்பர் அது நீங்க உடுப்புகள் பெற்றுக்கொள்ளணும்னா வட்டுக்கோட்டை ஹெர்னி டெய்லரிங் அவண்ட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா சாரி பிளவுஸ் தேவைன்னு சொன்னா ஓகே அவ உங்களோட இடத்துக்கு ஜெஃப் நாக்லேன்னா உங்களோட இடத்துக்கே வந்து சாரி பிளவுஸ் அளவெடுத்து ஆர்டர் எடுத்து கொண்டு போய் தச்சிட்டு கொண்டு வந்து தருவா டெலிவரி சார்ஜ் எடுக்க மாட்டா ஓகே அதை தாண்டி அக்கான உடுப்புகளே வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் பொதுவா இதுல தொங்கலோட அப்படியே பாருங்க சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் குறிப்பா என்ன பிரைஸ் வரைக்கும் பெருமண்டது சொன்னவா இதுக்குல வந்து 1500 ரூபாய்க்கு மேல இல்ல 1500 மேல இல்ல எல்லாமே 1500 உள்ளப்பட்ட ஓகே நிறைய உடுப்புகள் இருக்குது நீங்கள் நேரா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே பெரிய சட்டைகள் நைட்டிகள் என்ன இது வந்து சட்டை இப்படி கவுன் இருக்குது நைட்டி எல்லாம் இருக்கா இது சின்ன சட்டை நிறைய இதழ் இருக்குது நாங்கள் இதுல வந்து பொதுவா வந்து காட்டிக்கிறோம் ஓகே இது பேட்ரிக் போல என்ன இல்ல இது வந்து டிஸ்கோஸ்ல ஓகே 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 800 ரூபாய் 800 ரூபாய் வரும் இதுல வந்து நிறைய ஆடைகள் இருக்கு நீங்கள் நேரா வந்தீங்க என்றால் நீங்க வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு ஓகே நன்றி ஓகே थैंक यू வணக்கம் அக்கா வணக்கம் உங்க உற்பத்தியை பத்தி சொல்லுங்களேன் நான் சத்துமா குரக்கன்மா மற்றது முட்டமா பனங்கட்டியில செய்யற முட்டமா மல்லி கோப்பி அல்சர் வர்த்தகாரர் குடிக்கிற மல்லி கோப்பி செய்யறது மற்ற கோப்பி சரக்கு தூள் கலப்படம் இல்லாத மஞ்சள் மற்றது இந்த கருவாப்பட்டி இலையிலங்காயல் எல்லாம் பேக்கிங் அடிச்சு கடைகளுக்கு கொடுக்கறது ஓகே அதாவது வந்து தக்ஷாயினி உற்பத்திகள் என்ன ஓகே இப்ப வந்து இப்ப இவ்வளவு பொருட்களும் வச்சுக்கிறீங்க இதை வந்து தொகையாவும் பெற்றுக்கொள்ளலாம் தொகையா பெற்றுக்கொள்ளலாமே இது வந்து இப்ப நாங்கள் சாம்பிள் தானே இப்ப இதுல சின்ன சின்ன சாம்பிள் எல்லாம் எங்களோட உற்பத்திகளை வெளிப்படுத்தணும்ன்றதுக்காண்டி நாங்கள் செய்யறோம் மற்றும்படி இதை கூட உங்களுக்கு ஓர்டர்கள் தேவைன்னு சொன்னா நாங்கள்
கொடுப்பீங்க, செய்து கொடுப்பீங்க. இப்ப வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? தொடர்பு கொள்ளணும். ஓகே. இது வந்து பனங்கட்டியில செய்த முட்டம்மா. ஓகே. இதுல வந்து ஃபோன் நம்பரும் இருக்கு பாருங்க, 076 28 14 125. இந்த நம்பரை தொடர்பு கொண்டா. சீனி போடாம பனங்கட்டியில செய்தது. என்னன்னு சொன்னா அல்சர் வருத்தக்காரருக்கு, சுகர் வருத்தக்காரருக்கு இனிப்பு குறைஞ்சு சாமான். ஓகே. அதுக்கு பனங்கட்டி நல்லா இருக்கு. இது மற்றது வேணும்னு சொன்னா சாம்பிள் இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஓகே. சாம்பிள் இருக்கு. ஓகே. இல்ல நான் சும்மா பாக்குறேன், பிரச்சனை சாப்பிட தேவையில்லை. இல்ல பேக்க போட்டு பாருங்க. பேக்க போட்டு பார்த்தா தானே பாக்குறவங்க நீங்க உறுதிப்படுத்துவீங்க. பேக்க போட்டு பார்த்தா தானே உறுதிப்படுத்துவீங்க. மற்றதுலயும் இருக்குது. சீனியிலும் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசம் என்ன? பனங்கட்டி சுகர் வருத்தக்காரருக்கு விருப்ப வச்சு முட்டை மாண்டோன்னு சீனி பஞ்சு படுவீங்க. இது வந்து ஓகே பனங்கட்டியில செய்து அது தேவையா பெற்றுக்கொள்ளலாம். என்ன ஒரு தொகையா பெற்றுக்கொள்ளலாம். என்ன ஒரு தொகையா தேவையா எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஆர்டர் வரும்? எங்களுக்கு 2 நாளைக்கு முன்ன நாங்கள் செய்து கொடுப்பீங்க. ஓகே. இங்க வந்தீங்கன்னா நேரா வந்தீங்கன்னா அக்கான உற்பத்தியை வந்து பாத்துக்கலாம். ஓகே. நன்றி அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்க. நாங்கள் இப்பொழுது நாங்கள் சங்கிலியன் பூங்காவில் எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவதாக 9 தானியம் போட்டு சத்துமா, அதாவது விஜி தயாரிப்புகள். என்ன விஜி தயாரிப்பு. என் பேர் விஜயகாந்தி. நான் உடுவில் இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதுல முதலாவது சத்துமா. அடுத்தது நாவல் கோப்பி. சுகர்காரருக்கு அது நல்லது. என்ன விலை வரும்? 220. 220. ஓகே. என்ன 50 கிராம்? 50 கிராம். ஓகே. இது என்னது? இது முடக்கத்தான் ரசப்பொடி தம்பி. கை கால் வலி, நேரினோ, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு நிவாரணம். ஓகே. ரசம் வச்சு குடிக்கலாம். ரசம் வச்சு 50 கிராம் பேக்கெட் 180. அடுத்து ஒடியல்மா இருக்குன்னு. ஒடியல்மா இருக்கு. கூழ் காய்ச்சலாம், முட்டை வைக்கலாம். ஒடியல்மா இருக்கு. அதோட புழுக்கொடியல் மாவும் இருக்கு. அதோட அந்த பள்ளி முட்டாயும் இருக்கு. 50 ரூபாய் பேக்கெட். இது மல்லி. இது மசாலா பொடி என்ற தம்பி. எல்லா குழம்புகளுக்கும் நாங்கள் போட்டு பார்ப்போம். ஓகே. இது வந்து 50 கிராம் 100 ரூபாய். ஓகே. மல்லித்தூள். ஓகே. இது வந்து 180 ரூபாய். நென்னாரி, புதினா, இளம் சுக்கு, முசுமுசுட்டி எல்லாம் போட்டு எல்லாமே போட்டு தயாரிச்சேன். இது வந்து பெரிய பேக்கெட்களும் பெற்றுக்கொள்ளலாமா? பெருசும் போடலாம். கிலோவிலே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்களா? ஓகே. இப்ப நான் சும்மா சாம்பிளுக்கு சின்ன பேக்கெட் வச்சுக்கிறீங்க. வந்து உடனடியா பெற்றுக்கொள்றேன். சின்ன பேக்கெட் வச்சுக்கிறீங்க. ஓகே. நிறைய சரக்கு தூள் இருக்கு. பச்சை சரக்கு தூள் இருக்கு. ஓகே. அடுத்து பாவக்காய் வத்தல் இருக்குது. வடகங்கள் இருக்கு. பாவக்காய் வத்தல். இது சுண்டங்காய் தானே? சுண்டங்காய். கொவ்வங்காய் வடகம். ஓகே. இது என்ன விலை வரும்? கொவ்வங்காய் வடகம் 200 ரூபாய். 50 கிராம். ஓகே. மற்ற இதுல இது வேப்பம்பூ. இது வாழைப்பூ வடகம். ஊறுகாயும் இருக்கு. மற்ற பிரண்டை வடகம் இருக்கு. நிறைய வடகங்கள். தாமரை வடகம். தாமரையில் அந்த தாமரை கிழங்குல மற்றது முள்ளங்கி வடகம் இருக்குது. என்ன விலைகளை பொதுவா வேற? 250 எல்லாம் 50 கிராம் 200 அந்த விலைகள்ல வேற. இங்க வந்து பனங்கட்டியதெல்லாம் இருக்குனே. மாங்காய் ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய். ஓகே. அதுல என்ன விலை வரும்? அது 400 ரூபாய். 400 ரூபாய். மற்ற அந்த உரைப்பு முறுக்கு. ஓகே. அதை விட நிறைய இது இருக்கு. அங்கே இதுவும் இருக்குன்னு பொரிய உருண்டை. ஓகே. மற்ற மோர் மிளகாயும் இருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த உற்பத்திகள் வச்சுக்கிறீங்க. இப்போ நல்லூர் முடிய வட்டி உங்களை தொடர்பு கொள்றேன்னா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? 074 02 29 712. இந்த நம்பர் தொடர்பு கொண்டா ஒரு தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் தானே? இப்போ குறிப்பாக ஒரு இப்போ நம்ம சரக்கு தூள் ஒரு 5 கிலோ கிட்ட வேணும்டா எத்தனை நாளைக்கு சொல்லணும் உங்களுக்கு? ஒரு 3 நாளைக்கு முதல் சொன்னோம். 3 நாளைக்கு சொன்னா எல்லாம் தயாரிச்சு கழுவி எல்லாம் சுத்தம் செய்துதான் செய்யணும். அது சத்துமா எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறதானே நல்ல கழுவி அதுக்குரிய டைம் ஒன்று தரணும். ஓகே. மற்ற அப்படி இங்கால பார்த்தோம்னா இது லிக்விட் ஐட்டம், உடுப்பு துவைக்கிற ஐட்டங்கள் இருக்குன்னு. இதெல்லாம் என்ன விலைகள்ல வருமா? எல்லாம் 200 ரூபாய். இது விம்மா, டிஷ் வாஷ் இருக்குது, உடுப்பு துவைக்கிற இருக்குது. மற்ற ஷாம்பு ஐட்டங்களும் இருக்கா? ஷாம்பு, சியாகாய் ஷாம்பு இருக்குது. 250 ரூபாய் அந்த விலைகள்ல போகுதானே? சியாகாய் ஷாம்பு இருக்குது, கெட்டால ஷாம்பு இருக்கு, ஒன்னியன் ஷாம்பு இருக்கு. வெங்காயம், இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எல்லாம் 250 ரூபாய் அந்த ரேஞ்சில போகுது. நாய்க்குட்டிக்கு போடுறது. ஓகே. இது வந்து 250 ரூபாய். அப்படி அந்த விலங்குகளுக்கும் பெற்றுக்கொள்ளலாம், மனிதருக்குரியது வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது கல்சியம் நீக்கி. இது என்ன விலை வரும்? இது 600 ரூபாய். 600 ரூபாய் எல்லாமே. இது ஓகே. இது வந்து நீங்களும் செய்யறீங்களா? நாங்களும் செய்யறோம். இது ஓகே. ஓகே. இதுல வந்து தேவையான நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹேண்ட் வாஷிங் இருக்கு. இது உஜாலா நீல. ஓகே. இதுல வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. நன்றி அம்மா. சரி, தேங்க்யூ. ஓகே. இங்கால பார்த்தோம் என்றால் இங்கால வந்து பொம்பளை பிள்ளைக்குரிய சாண்டில்ஸ் ஐட்டங்கள், செருப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்க. ஒரு தொகையாக வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே பொதுவாக வந்து 900 - 1600 ரூபா அந்த ரேஞ்சில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நான் உங்களுக்கு பொதுவாக காட்டிக்கொள்கிறேன். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம், பெரியாக்களுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கடையிலும் கொஞ்சம் மலிவாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
ஓகே எங்களை அம்மா நினைக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து ஆடைதான் முக்கியமா நான் செய்து கொண்டிருந்தேன். ஓகே, உடைகளை என்ன வளமையா உங்களோட காணொலி எடுக்கிற நாங்கள் உடைகள் இருக்கு, அதை இப்ப காட்டிக்கொள்ளும். அதை விட இங்கால இப்ப புதுசா சில உற்பத்தியில வச்சுக்கிறீங்க. இதுல வடகம் இருக்கு. வடகம் இது வேப்பம்பூவா? வேப்பம்பூ வடகம். இது 1 ரூபா விற்கிறேன். ஓகே, ஒரு பேக்கெட் 500 ரூபா. ஒரு பேக்கெட் 500 ரூபா. ஓகே, இது வந்து ஒரு பொட்டுக்கடலையே ஏலக்காய் போட்டு ஓகே நெய்யில தாளிச்சு ஒரு மாமை ஒரு உருண்டை மாதிரி 160 ரூபா. 160 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கலாம். பொட்டுக்கடையில செய்யப்பட்டது. பொட்டுக்கடலையே செய்யறது. அப்ப இங்கால பார்த்தா இது கோப்பி இதெல்லாம் என்ன விலை போகுது? கொத்தமல்லி வேப்பம்பு சீரகம். ஓகே, ஃபுல்லாவே கோப்பி தூள். நிறைய சைஸ்கள்ல இருக்குது. சின்னண்டா என்ன விலை வரும்? இது வந்து 200 ரூபா. 200 ரூபா. ஓகே, இதுல அப்படியே இருக்குது பாருங்க. நிறைய சைஸ்கள் இருக்கு, இல்ல டப்பாக்கள் இருக்கு. அதை விட இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் பொட்டு சிரட்டை. ஏன்னா அதாவது வந்து இப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் வீட்டு இருக்க அந்த கண்ணங்கல்ல நெத்தியல்ல வைக்கிறோம். அந்த காலத்துல இந்த பொட்டு தான் நெத்திக்கு வைக்கிறது, கன்னத்துல வைக்கிறோம். நாவரோட இப்ப எல்லாருமே அந்த போத்துல வாங்க பழகிட்டோம். முந்தி வந்து இப்படித்தான் செய்யறது. இது என்ன விலை வரும் ஒரு சிரட்டை? 100 ரூபா. 100 ரூபா. ஓகே, இதுல வந்து நிறைய இருக்குது. நீங்க தேவையான இப்ப சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல வந்து ஒரு 400க்கு வைக்கிறேன் வச்சுக்கொள்ளலாம். அதை தாண்டி இப்ப உங்களோட உடுப்புகள் இருக்கேனே. ஓகே, இது சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் தானே? சின்ன பிள்ளைங்க ஃபுல்லா ஃப்ராக் என்ன ஃப்ராக் ஐட்டங்கள். உடுப்புகள். ஓகே, இதெல்லாம் என்ன விலை வரும்? 300 ரூபா. 300 ரூபா. ஓகே, இந்த சைடு இருக்குது. அப்படியே உள்ளேயும் போகுது சின்ன பிள்ளைங்க உடுப்பு. எல்லாம் 300 ரூபா. ஓகே, எல்லாம் மேலே. அது ஷர்ட் அப்படியே இல்ல? அது என்ன விலை வரும் சார்? 1000 ரூபா. 1000 ரூபா. அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால தான் இங்க ஷார்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கேனே. ஷார்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன விலை வரும்? இது 400 ரூபா. 400 ரூபா. ஓகேயா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பதிவு தலானி உரையா? என்ன விலை வரும்? 100 ரூபா. அதோட இங்கால வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒன்று வந்து வித்தியாசமா இருக்கு. அதை விட ஒரு டொப் மாதிரி என்ன? இது வந்து 800 ரூபா. 800 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. அப்படியே 600 ரூபா விற்கிறோம் இந்த சட்டை. ஓகே, 600 ரூபா. மற்றது நைட்டி வந்து 500 ரூபா. 500 ரூபா நைட்டி. ஓகே, இங்க நேரம் வந்தீங்கன்னா ஒரு மலிவான விலையில பெற்றுக்கொள்ளலாம். வந்து எடுக்கலாம். மற்ற வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு தொகையா பொருட்களும் உறுப்புகள் தொகையாகவும் பெற்றுக்கொள்ளாம? தொகையா அப்படி அந்த அளவுக்கு இல்லையா? ஓகே, ஓரளவுக்கு தான். என்ன? ஓகே, எங்களுக்கு ஒரு என்னுடைய கணவர் காணா போனவர். ஓகே, அவருடைய ஒரு கொஞ்சம் காசு அந்தபடினால கொழும்புல கொஞ்சம் ஒரு உற்பத்தி ஒன்று செய்து வந்தாங்க. ஏன்னா திடீரென கடையை போடண்டா எங்கள்கிட்ட கையில காசு இல்லை. ஓகே, 1 லட்சத்துக்கு கூட சாமான் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த பொருட்கள் வந்து இப்போ நீங்க நல்ல ஒரு முடியும் வரைக்கும் நிப்பீங்களா? இதை தாண்டி பெற்றுக்கொள்றேன்டா 2 லட்சம் ரூபாய் சாமான் போட்டுக்கிறீங்களா? என்ன? ஓகே, நிறைய உடுப்புகள் 2 லட்சம் ரூபா வந்தீங்கடா பார்த்து வாங்கலாம். இப்போ உங்களோட இப்போ இதை தாண்டி பெற்றுக்கொள்ளணும் உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? 077 39 27 442. ஓகே, மேலதிக தகவல் எதுவும் பெற்றுக்கொள்ளணும், இந்த உடுப்புகள் எதுவும் பெற்றுக்கொள்ளணும், அதை விட இந்த பொருட்கள் எதுவும் பெற்றுக்கொள்ளணும், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி காய்ச்சிக்கொள்ளலாம். ஓகே, நோவண்ண விற்கிறேன். நோவண்ண விற்கிறீங்களா? நோவண்ண வந்து எல்லாத்துக்கும் சகல விதமான நோய், இந்த கால் வாதங்கள், அது எல்லாத்துக்கும் ஒரு உடன் முன்னுக்கு கூட அது போட்டா சுகமா நோவண்ண. ஓகே, அதே வந்து ஓகே ஓகே, அது ஆயுர்வேத எண்ணெய். ஓகே ஓகே, அதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அம்மாண்ட கடை இதில் இருக்கு. நீங்கள் வந்து நேராக வந்து கழிச்சும் பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு பெற்று. ஓகே, நன்றி அம்மா. ஓகே, வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்தி கம்பெனியை பற்றி சொல்லுங்களேன். நான் எனது பேர் சிங்கராசா சுசீலா. நான் தெல்லிப்பள கிழக்குல சிவபதி என்ற பேர்ல சிவபதி உற்பத்தி வச்சுக்கிறேன். ஓகே, இது என்னது? அரிசி மாவா? அரிசி மா 1 கிலோவா? இது வறுத்த அரிசி மா. வறுத்த அரிசி மா. என்ன விலை வரும்? இது 350 ரூபாய்க்கு நாங்க நேரா கொடுக்குறோம். நேரா கொடுக்குறீங்களா? ஓகே, அதோட சின்ன பேக்கெட்டுகளும் இருக்கு. இங்க வந்து பருப்பு பேக்கெட்டுகள், இந்த கேராமுருக்கு என்ன, அதை விட இங்க பகோடா இருக்கு. இதெல்லாம் பொதுவா என்ன விலைகள் அந்த வரும்? சைஸ் இதுல வந்து இது நாங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். 100 ரூபாய் கொடுக்குறோம். இது 250 நேர கொடுக்குறபடியா அப்படி கொடுக்குறோம். இதெல்லாம் 250 முறுக்கு, மிக்சர், மற்ற வந்து மேரவழி பொரியல் 350 ரூபாய். ஓகே, சின்ன பேக்கெட்ல இருந்து பெரிய பேக்கெட் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். மற்ற வந்து இப்ப இதுல ஒரு தொகை 1 கிலோ அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். 50 கிலோ கூட கொடுக்குறோம். ஓகே, ஆர்டருக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். லேபிள் இல்லாம தாங்க. ஓகே, இப்ப கடையில விக்கிறார்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கொடுக்குறோம். அப்படி இங்கால வந்து பார்த்தோம்னா இங்கால இது ரசப்பொடி. ரசப்பொடி இது என்ன விலை வரும்? 200 ரூபாய். 175 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். சின்ன பேக்கெட் மசாலா. பருப்பு மசாலாண்டா? பருப்பு கறி, வெள்ளக்கறிகளுக்கு போடுறோம் அந்த மசாலா. ஓகே ஓகே, இது வந்து 250 ரூபாய். இப்ப மல்லியை இதால எடுத்து குத்த தேவையில்லை, இதையே போட்டு விக்கலாம். ஒரு கரண்டி போடலாம். அப்படி இங்கால பார்த்தோம்னா இது
இது சரக்கு தோல் பத்திய கறி பத்தியத்துக்கு போடுற சரக்கு தூள். இதுல வந்து பெரிய பேக்கெட் என்ன 1/4 கிலோ. ஓகே. இங்கால பார்த்தோம்னா இது பத்திய தூளுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். இது சத்துமா இருக்கு. சத்துமா என்ன விலை வேற 300 ரூபாய். இது 300 ரூபாய். நேரம் நாங்க 250 ரூபாய்க்கு இது கொடுப்போம். இது பொட்டில் இருக்கு. வந்து எங்களுக்கு மிளகாய் தூள்ல இருந்து இது கோபி தூள் நன்னாரி போட்ட 500 ரூபாய். 500 ரூபாய் இல்ல. இது நான் நேர கொடுக்க விலைகள் கொஞ்சம் குறைஞ்சு அடிச்ச விலை கொஞ்சம் குறைவாக இருக்கு. நீங்க நேர வந்து பாத்துக்கலாம். கரித்தூள் பேக்கெட்லயும் இருக்கு, டின்லயும் இருக்கு. ஓகே. எல்லா விலைகளும் வந்து இருக்கிறது அடிச்சது பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கு. அது வந்து இப்ப நீங்க இப்ப இங்க நல்லூர் முடிவு இருப்பீங்க. இதை தாண்டி கூட ஒரு தொகையாவது பெற்றுக்கொள்ளணும்னா உங்க போன் நம்பர் சொல்லுவீங்க. 077 49 56 540. அடுத்த நம்பர் 075 0 385 204. இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா இதை பெற்றுக்கொள்ள இருக்கு. ஓகே, நன்றி அம்மா. ஓகே, எங்களை பார்த்தோம்னா கண்ணம்மா உற்பத்திகள் இருக்குது. அக்கா நிக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். நான் மஹிந்தின் குகேந்தினி. நாங்க கண்ணம்மா உற்பத்தி நம் நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். ஓகே. கண்ணம்மா உற்பத்தி என்னுடைய நிறைய பேருக்கு ஞாபகம் பெறது இவர் தான். எள்ளுப்பா என்ன? ஓகே, இதை பற்றி சொல்லுங்களேன். இந்த எள்ளுப்பா வந்து கெமிக்கல் கலப்படம் இல்லாம செய்யறது. ஓகே. பாரம்பரிய முறைப்படி உரல் உலக்கையை கொண்டு தயாரிக்கிறது. இதுக்குள்ள எள்ளு, மிளகு, சீரகம், பெனங்கட்டி மூணும் தான் போட்டு ரெடி பண்ற நாங்கள். இது சின்ன பிள்ளையில இருந்து பெரிய கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாருக்குமே ஏற்றது. கெமிக்கல் கலப்படம் போடாதால எங்கண்ட உற்பத்தி இந்த எள்ளுப்பா வந்து நிறைய நாள் இருக்காது. 15 நாள் டேட் அடிச்சு தருவோம். நீங்க 10 நாளைக்குள்ள சாப்பிட்டா அப்படி இல்லையாண்டா டேட்டுக்கு கொஞ்சம் முன்னமாவே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா 2-3 மாசம் வரைக்கும் இருக்கு. அப்படிதான் வந்து வெளிநாட்டு ஆட்கள் வந்து கொண்டு போறாங்க. இப்ப 5 இதுலாம் இருக்குது. இது என்ன விலை வேற? 5 உருண்டை இருக்குது. 5 உருண்டை இருக்கிறது 230 ரூபாண்ணா. 230 ரூபா வரும். ஓகே. இதை தாண்டி ஒரு தொகையா பெருசா ஒரு பேக்கெட்டும் செய்து கொடுக்கலாம். யாருக்கு கேட்டா தேவைப்பட்டதுன்னு கேட்டா அது கால் பண்ணி சொல்லிச்சினோம்னா நாங்க வைக்க அந்த ஒரே 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு செய்து கொடுப்பீங்க. ஓகே. பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு. வித்தியாசம் இதுவும் எள்ளுப்பாதானன்னா அதுக்குள்ள போடுற உள்ளடக்கத்தோட ஏலக்காய், பாதாம் பருப்பு, கஜு, கச்சான் போட்டு செய்யறது. விலை 350 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். அதுல கொஞ்சம் விலை கூட இருக்கு. பாதாம் எல்லாம் போடுறதால கொஞ்சம் விலையா இருக்கு. இப்ப அந்த நட்ஸ் போட்ட ஒரு எள்ளுப்பாவு மாதிரி இருக்கு. ஓகே. நட்ஸ் பிஸ்கெட் மாதிரி ஒரு நட்ஸ் போட்ட எள்ளுப்பாவு இருக்கு. அப்படியே பெனங்கட்டி. இது பெனங்கட்டி. இது என்ன விலை வரும்? பெனங்கட்டி 200 ரூபாண்ணா. 200 ரூபா. அப்படிங்களா பார்த்தோம்னா அடுத்த ஃபேமஸா வந்து நல்லெண்ணெய். சின்ன போத்துல இது காப்போத்திலா? காப்போத்தில், அரை போத்தில், ஒரு போத்தில். ஒரு போத்தில் என்ன விலை வரும்? ஒரு போத்தில் 1250 ரூபாய் கொடுக்குறோம். 1250. அதுக்கேற்ற மாதிரி மற்ற விலைகள் மாறிக்கொள்ளும். 630 ரூபாய். 630 ரூபா. காப்போத்தில் 380 ரூபாய் கொடுத்து கொண்டு வரோம். மற்ற இதுகள் இப்ப இந்த எள்ளுப்பாகு சரி, இந்த நல்லெண்ணெய், பெனங்கட்டியதுகள் சரி, இப்ப உங்களோட தொகையா ஒரு கடையில இருந்ததும் பெற்றுக்கொள்ளலாமா? எத்தனை பேக்கெட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப குறிப்பா ஒரு கடைக்கு வந்து இப்ப இந்த எள்ளுப்பா ஒரு 200-300 பேக்கெட் தேவையா? எத்தனை நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும்? எங்களுக்கு அப்படி நிறைய தொகையா வேணுமெண்டா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னுக்கு சொன்னா நாங்க அதை ரெடி பண்ணி தருவோம். ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இனி மழை சீசன் தானே, காய வர எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா. வெயில் சீசன்ல எப்பவுமே இருக்குது, மழை காலங்கள்ல கொஞ்சம் கிடைச்சல். ஓகே. இப்ப நீங்க இதெல்லாம் தேவையா வேலைக்கு வந்து வீட்டை புக் பண்ணி கொள்ளலாம். உங்களோட தொடர்போட நம்பர் இதுதானே? இந்த நம்பருக்கு 077 859 0358 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அதை தாண்டி இங்கால இது உற்பத்திகள் இது தட்டவடை, பருத்திர வடை சொல்லுவீங்க. ஓகே. இது என்ன விலை வரும்? இது 11 வடை போட்டது 250 ரூபாய் அடிச்சிருக்கு. 200 ரூபாய்க்கு கொடுப்போம். 200 ரூபாய் கொடுப்பீங்க. அடுத்து புழுக்கோயில் இருக்கு. இது அந்த தும்பு இல்லாதனே? ஆமாண்ணா. தோலுகள், சீவி, நேர்கள் ஒண்ணுமே இருக்காது. இது வந்து என்ன விலை? 425 ரூபாய். 400 ரூபாய் கொடுக்குறோம். 400 ரூபாய் கொடுக்குறோம். சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குமே. அடுத்து இது புழுக்கொடியல்மா. ஒடியல்மாவும் இருக்கு. ஒடியல்மாவும் இருக்குது. அதை விட இது ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய் இருக்குது. இது எவ்வளவு? 500 ரூபாய்னா 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 450 ரூபாய் கொடுக்குறீங்க. அதை விட இது பானி பெனாட்டு. இதுவும் பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அப்ப எல்லாத்தையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுக்கும் இங்காலே உற்பத்திகளுக்கும் ஒரே நம்பர் தானே? ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர். எல்லாமே தொகையா பெற்றுக்கொள்ளலாம் தானே உங்களுக்கு? ஓகே. நன்றி அக்கா. ஓகே. நீங்கள் வந்து காணொலி பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் வந்து கதைச்சு அவன் தொடர்பு இலக்கம் எல்லாம் கேட்டு வாங்கி போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா வந்து இப்போ நல்லூர் சீசனில் வந்து இங்கே இருப்பினோம். அது முடிய வந்து எல்லாரும் வந்து அவை வேண்ட இடங்கள் இருப்பினோம். அதில் வந்து அதுக்கு உற்பத்திகள் தேவை, இந்த உற்பத்தி பொருட்கள் வாங்கணும் இருந்தால் வந்து அவன் நம்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அவருடைய எல்லாமே சகல விதிகளும் வந்து விவரங்களும் போட்டுருந்தாங்க. அவன் உற்பத்தி என்னென்ன உற்பத்திகள் இருக்கு, என்ன மாதிரி செய்கிறவன் எல்லாம் போட்டுக்கொண்டான். நீங்களும் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு வாங்கிங்கன்னா எங்கள் உற்பத்தியில் வந்து நாங்களே வளர்க்குறதாக இருக்கும். ஓகே. நாங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.